ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பச்சைப்பயிறு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு வந்து 200 கிராம் பச்சைப்பயிரை வந்து நைட்டே நான் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போ குக்கரில் வந்து 1 ஸ்பூன் வந்து தேங்காய் நெய்யும் 1 ஸ்பூனு நெய்யும் சேர்த்துருக்கேன். அதில் வந்து 1/2 ஸ்பூன் வந்து ஜீரகம் போட்டிருக்கிறேன். பிரிஞ்சி இலை ஒரு 2 போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கி விடுங்க. இப்போ இதில் வந்து உப்பு வந்து ஒரு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சள்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி வச்சுங்க. இப்போ இதில் வந்து தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா பொடியாக தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து நல்லா வதக்கி வச்சுருங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கி இருக்குங்க. இப்போ இதில் வந்து ஊற வச்ச பச்சைப்பயிறு சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து ஒரு 2 கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ வந்து கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் விட்டு அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் பார்க்கலாங்க. 2 கிளாஸ் தண்ணினா 200 கிராம் பச்சைப்பயிருக்கு 600 மில்லி தண்ணி ஊற்றிக்கோங்க. பச்சைப்பயிறு வந்து நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ சூடாக இருக்கும்போது நல்லா இப்படி லைட்டாக வந்து மசிச்சு வச்சுருங்க. இப்போ இதில் வந்து கஸ்தூரி மேத்தி போட்டுருங்க. பச்சைப்பயிறு கிரேவி வந்து ரெடிங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கு, சாதத்தோடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.